கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஞானத்தை வந்து பலவிதமாக டிஃபைன் பண்ணலாம். சாதாரணமாக ஒரு பென்சிலை சீவரத்துக்கு தெரிஞ்சினா கூட நீங்கள் ஞானமானவங்க தான். ஒரு பிளேடு இருக்கும் அந்த காலத்துல எல்லாம், அதில் நம்ம சீவனம்னு வச்சிங்களேன், பென்சில் சீவி இருப்போம், விரல் கீறி இருக்கும், தெரிஞ்சிருக்காது. அப்புறமா தான் வலிக்கும். வலித்த பிறகு ரெனெல்லாம் வந்த பிறகு நம்ம புரிஞ்சுன்னு இருப்போம், பிளேடை உடச்சிடணும் அப்படின்னு உடச்சிட்டு செய்வோம். வசதியானவங்களுக்கு இது புரியவே புரியாது. ரொம்ப வசதியாகிறாரில்ல, அவர் புரியாது. யாருன்னா அவர் சாப்பிட்றதுல பென்சில் விடுவார், சுற்றுவார், எழுதுவார். அதனால் அவருக்குலாம் தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரிலாம் தெரியாது. அப்பா சவரம் பண்ணி போட்ட பிளேடை எடுத்து பென்சில் சீவனுங்களுக்கு தான் நான் சொல்கிறது புரியும். ஸோ இப்போ பென்சில் சீவரம் இல்லை, அது ஞானம். அதாவது கையில் கிழியாமல் இப்படி டிஃபைன் பண்ணலாம் ஞானத்தை. ஒவ்வொரு செயலுமே நீங்கள் ஒன்று புரிஞ்சுனீங்கன்னா ஞானம் ஆகிட்டீங்க. ஒவ்வொரு செயலுமே ஓடுறீங்க, அதில் இலகுவாக உங்களுக்கு புரிஞ்சிச்சின்னா, அவர் கால் வைக்கிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். பாதங்களை வந்து முழுசாக வைக்க மாட்டார், அதாவது பின்னாடி டோலை மட்டுமே வச்சு ஓடுவார். அதனால் அவர் வேகமாக ஓட முதல்ல அதெல்லாம் பழக தான் வரும். இல்லைன்னா அவர் போட்டுக்கிற ஷூவே அந்த மாதிரி இருக்கும், ஜம்ப் பண்ணி கொடுக்கும், தூக்கி கொடுக்கும். ஸோ ஓட கற்றுக்கினாரு ஞானம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு செயலை கற்றுக்கினீங்கன்னா ஞானம். ஞானம்னா ரொம்ப எளிமையானது. என்னான்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒன்றையும் நீங்கள் புரிஞ்சுக்க தகுதியோடு இருந்தீங்கன்னா, மனிதனுக்கு இயல்பானது ஞானம். இயல்பானது நான் அந்த நன்றி உணர்வில் அதான் போட்டிருப்பேன், இயல்புக்கு திரும்புறது தான் ஞானம் அப்படின்ட்டு. நான் டிஃபைன் பண்ணது இந்த விஷயங்களில் இல்லை. ஆக்சுவலாக அது வந்து ஞானம்னு சொல்லக்கூடாது, யோகம்னு சொல்லணும். ஆனால் அந்த இடத்துல நான் ஞானம் தான் சொல்கிறேன். ஏன் அப்படிங்கன்னா, கடவுளை பற்றின ஒரு புரிதல், கடவுள்னா யார், அது எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த பென்சில் சீவனுக்கு அதுதான். வறுமை, கஷ்டம், பிரச்சனை, ஏன் நம்ம இப்படி, நம்ம ஏன் ஜாதியில் மட்டும், நமக்கு ஏன் கக்கூஸ் ஜக்கு தண்ணி தராங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி தப்பாக இருக்க முடியும், சாப்பிட்டா செரிக்குதுன்னா அது எப்படி தப்பாக இருக்க முடியும், எல்லாம் சொல்கிறாங்களே. சைவம் அசைவம் ஒரு சண்டை, இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைங்க மண்டைக்குள்ள. எல்லாத்துக்கும் 2002 தீர்வு கிடச்சிச்சு. ஒரே குத்தல், இருமல், பெரிய கஷ்டம். நான் நிறைய படிச்சிருந்தேன், அதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட போயிருந்தேன், அரையும் குறையமாக பேசியிருந்தாங்க. அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்லாம் பேசுவாங்க, பாட்டெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க, வெட்டாத சக்கரம் ஒரு எட்டாத புஷ்பம்னு. அவங்க எதை கற்றுக்கினாங்களோ அதை அப்படியே வந்து மனப்பாடமாக கற்றுவாங்க. வெட்டாத சக்கரம்னா அது மெய்ப்பொருள் அப்படின்வாங்க. மெய்ப்பொருள்னு ஒன்று, அது மெய்ப்பொருள் தெரிஞ்சிச்சு வர பேசிப்பாங்க. அது வர எனக்கு சொல்ல மாட்டேன்லாம் வர சொல்லின்னு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ரகசியம் அப்படின்லாம் பேசுவாங்க, கடவுள் ஒரு ரகசியம் அப்படின்னு. அந்த 2002 எனக்கு கடவுள்னா வெட்ட வெளின்னு புரிஞ்சிச்சு. 3வது கண் இருக்குதுன்னு புரிஞ்சிச்சு. லிங்கன்னா இதான்னு எனக்கு புரிஞ்சிச்சு. பல கேள்விகளுக்கு பதில் அன்றைக்கி புரிஞ்சிச்சு. அதனால் அந்த நாள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஞானம் பெற்ற நாள். ஆக்சுவலாக வந்து யோக சாதனையோட உச்சம்தான். பட் அதுக்கப்புறமாவும் யோக சாதனை நடந்துனே இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒன்று புரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் நடந்துனே இருந்தது. இன்ன வரைக்கும் தொடர்ந்து நடந்துன்னு தான் இருக்குது. உச்சி துடிக்கிறது, 1000 தாமரை மலருது, நினச்சா நடக்கிறது, ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினச்சா அவங்க நல்லா ஆயிடுது. இந்த மாதிரிலாம் நடந்துனே இருக்குது. கண்டினியூஸ் ப்ராசஸ் அது, சமாதி வரைக்கும். அதாவது நான் இல்லைன்னு ஆறு வரைக்கும். நான் இல்லை தான் இப்போவே. நான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்லலாம் ஆடின்னு வரும்போதெல்லாம் நான் கிடையாது, ஒரு பணம் தான். எனக்கு ஒரு எவ்வளோ அப்படி ஒரு மனுஷனாக இருந்தால் அவமானப்படுவான். இவ்வளோ வசதியாகிடுச்சு, நம்ம போய் ரோட்டில் டான்ஸ் ஆடினேன், எதுவும் பரமூலத்துக்கு டான்ஸ் ஆடலாமா, செத்துட்டான் ஒருத்தன். இந்த ஆணவம் இருக்கும்ல, சமூகம் வளர்த்த ஒரு ஆணவம், அதெல்லாம் வச்சுட்டு வந்து உட்காந்துக்கிறேன். அப்படி புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? மதம்லாம் ஒரு மயிருக்கும் உதவாது. எந்த மதமும் இருந்தாலும் சரி. யாருன்னா மதவாதிங்கன்னா என்கிட்ட பேசலாம், நான் இந்த மதத்தில் இப்படி தெரிஞ்சு வச்சுருவேன்ட்டு. புத்தகங்கள் போதாது. நீங்கள் எந்த புத்தகம் வச்சுருந்தாலும் அதெல்லாம் போதாது. உங்களை தெரியாத வரைக்கும் நீங்கள் பாவம்தான். உங்களுக்கு தெரிலன்னு வச்சிங்களேன், பாவம்தான். ஸோ உங்களை மதிக்கலைன்னா உங்கள் வாழ்க்கை வீண் தான். வந்ததே யாரும் மதிக்கிறதுக்கு தான், உங்களை மதிக்கிறதுக்கு தான். உங்களை மட்டும் நீங்கள் மதிக்கலை, மற்ற எல்லாத்தையும் மதிக்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் மத போதகர் பிடிச்சிக்கிறாரு, மத சாமியார், பூசாரி, இமாமி, இவங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறாங்க. யாரை மட்டும் உங்களுக்கு பிடிக்கல? உங்களை மட்டும் உங்களுக்கு பிடிக்கல. எனக்கு என்ன பிடிச்சிருச்சு, என்ன புரிஞ்சிருச்சு, நான் கொண்டாட ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கே கொண்டாடின்னு இருந்தேன், ஆனால் வெளியே தெரியல, இன்னைக்கு வெளியே, அவ்வளோதான்.
மகிழ்ச்சி, உற்சாகம் உள்ளுக்குள்ள. இந்த பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டின்லாம் சொல்லுவாங்கல்ல, என் பாவம் புரண்டு ஓடி, என் பாவம் புரண்டு ஓடி, என் பாவம் புரண்டு ஓடி மறைந்து போனதே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டிஃபைன் அப்படின்னா ஞானத்துக்கு டிஃபைன் பண்ணால் அது ரொம்ப அல்பமாகிடும். யோக சாதனை அதையும் நான் டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா கண்டினியூஸாக என்ன இருக்குதுன்னா இன்னும் ப்ராசஸ் ஆகினே நடந்துனே இருக்குது. நாதம் கேட்கறது ஒன்று ஒன்று நடந்துனே இருக்குது. ஒரு ஆளை நான் நினைக்கிறது, நினச்ச மாத்திரத்தில் ஒரு ஆள் என்கிட்ட வர்றது, ஃபோன் பண்ணுறது, பேசுறது, ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம் கிடையாது. சாதாரணமாக ஒருத்தர் நல்லா இருப்பாங்களான்னு நினைக்கிறது, அதுக்கான சந்தர்ப்பங்களை உருவாகிறது, இப்படிலாம் நடந்துனே இருக்குது. எனக்கு ரொம்ப இளம் பிரியாயத்தில் ஒருத்தர் நண்பர் என்னை கூட பேசியிருந்தார். அவர் சொன்னார், ஒரு ஞானம்னா அந்த ஆளை பார்த்தாவே ஞானமாக இன்னும் அப்படின்னாரு. ஒரு காலம் அது என் வாழ்க்கையில் சாதிப்பேன்னு நான் நினைக்கிறேன். போயின்னுக்கிறேன். நெருப்பு இன்னொரு குச்சி பற்ற வச்சுருந்தானே, ஒரு நெருப்பு இன்னொரு கட்டையை ஏறி வச்சுருந்தானே, அவர் அப்படி சொன்னார். இது எப்படி சாத்தியம் இல்லையோ, எல்லாம் வாழ மாட்டேன் இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்னு ஒரு கேள்வி அப்போதைக்கு கேட்டேன். ஆனால் ப்ராசஸில் பார்த்துன்னுக்கிறேன், ஒரு காலம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னை தொட்டா, என்னை பார்த்தா, என் பேச்சை கேட்டால் கூட ஞானம் அடையத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஞானம் அடையத்து யோக சாதனை இல்லை. நிறைய பேர் சொல்லவும் செஞ்சாங்க. யூடியூப்பை பார்க்கும்போதே எனக்கு நெத்தி துடியுது, ஏதோ ஆகுது, நீ பேசுறதை கேட்டால் எனக்கு கண்ணில் தண்ணி வருது, அழாமல் என்னால் கேட்க முடியல. இதெல்லாம் யோக சாதனையோட ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சின்னு சொல்ல முடியாது. இதோ நான் டிஃபைன் பண்ணது விடுதலை அடைஞ்சிட்டேன். ஜாதி விடுதலை, உணவு விடுதலை, அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் விருப்பம். சாப்பிட்டா சரிதுன்னா அதான் சரி. மற்ற மனுஷனெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது. உங்களுக்கு தயிர் சாதம் பிடிச்சா தப்பு இல்லை. உங்களுக்கு காய்கறி தான் வெட்டி சாப்பிட்ணுன்னாலும் தப்பு இல்லை. ஒரு காய்கறி வெட்டுற மாதிரி தான் ஒரு ஆடியோ மாடி அவன் என்ன பண்ணுறான், வெட்டுறான். உங்களுக்கு தான் என்ன பண்ணல, அது ரத்தமாக அதுவாக தெரியுது. வீகன் வந்த பேர் தான் உங்களுக்கு ஒன்றும் புரியுது. ஏன்னா அது உள்ள பருப்பெல்லாம் இருக்குது, அது முளைக்கிறதுக்கு காத்துனுக்குது, தவம் பண்ணுக்குது. ஒரு நெல்லும் முளைக்கிறதுக்காக அதை போய் என்ன பண்ண நம்ம டிஸ்டர்ப் பண்ணி அடித்து உரிச்சு தோலை உரிச்சு போட்டு காய வச்சு பதப்பற்றி வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட தோஞ்சல் மாதிரி தான். அப்படி தானே கறியை காய வச்சு வச்சுருப்பாங்களே கம்பியில், கொஞ்சமாக இருக்கும், இது நிறைய, அவ்வளோதான். அந்த மாதிரி தான். ஸோ என் டிஃபைன் புரிஞ்சிச்சு உங்களுக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.